பாணாந்துறை கடற்பரப்புக்கு அருகிலுள்ள இலங்கையின் பிரத்யேக பொருளாதார வலயத்தில் மற்றொரு ஈரானிய கப்பல் நங்கூரமிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதில் சுமார் 300 சிறுவர்கள் உணவு மற்றும் குடிநீர் இன்றி தவிப்பதாக அந்த தகவல்கள் தெரிவித்துள்ளன. நீர் மற்றும் உணவு பெற்றுக்கொள்ள 24 மணி நேரத்துக்கு இலங்கையின் துறைமுகத்தை பயன்படுத்த அனுமதி கோரப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இந்தியாவில் இருந்து புறப்பட்டு சென்றபோது அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஈரானின் போர்க்கப்பல்களில் ஒன்றை தாக்கி மூழ்கடித்த 24 மணி நேரத்துக்குள் மற்றொரு கப்பல் அவசர உதவி கோரியுள்ளது. இலங்கை பாதுகாப்பு அமைச்சு கோரிக்கையினை இன்னும் ஏற்கவில்லை என்று அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் இலங்கையின் பிரத்யேக பொருளாதார வலயத்துக்குள் நிலை கொண்டுள்ள மற்றொரு ஈரானிய கப்பல் அவசரமாக துறைமுகத்துக்குள் நுழைய அனுமதி கோரியுள்ள நிலையில் அது குறித்த அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை உடனடியாக பகிரங்கப்படுத்துமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தற்போதைய சூழலில் அரசாங்கம் மனிதாபிமான அடிப்படையில் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ஈரானிய கப்பல் தற்போது இலங்கையின் பிராந்திய கடற்பரப்புக்கு சற்று வெளியில் நிலை கொண்டுள்ளதாகவும் துறைமுகத்துக்குள் நுழைய அரசாங்கத்தின் அனுமதியை எதிர்பார்த்து காத்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நேற்றைய தினம் இலங்கை கடற்பரப்பில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடத்திய தாக்குதலில் ஈரானிய போர்க்கப்பலான எரிஸ் டேனா மூழ்கடிக்கப்பட்ட சம்பவத்தில் இதுவரை 87 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச நாடாளுமன்றத்தில் உத்தியோகபூர்வமாக குறிப்பிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் ஏற்பட்ட கடும் விவாதத்தின் போது அமைச்சர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.